சோமன் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. தள்ளுடா. சார் நாங்க என்ன சொல்ல வரல, இந்த மரமே வேணான்றோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இத நாம வெட்டி எடுக்கணும்னு சொல்றீங்க அதானே? அந்த இடத்த மட்டும் வெட்டினா மறுபடியும் வளராதா? அப்ப என்னதான் பண்றது? அப்ப மொத்தமா வெட்டிலான்றீங்க அதானே? அதான் சோமனே சொல்லிட்டார்ல, மொத்தமா வெட்டிடலாம். கரெக்ட். சார் யார் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டாம சொந்தமா முடிவெடுங்க சார். நீங்க எப்பா இயற்கை ஆர்வலர் சோமா, ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா பொண்ணுங்களோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மரம் இப்படி இருக்கிறதால அதுக்கு ஒன்னும் பாவாடையெல்லாம் கட்டி மறைக்க முடியாது. இதெல்லாம் அப்பப்ப வெட்டி எடுத்துடணும். பொண்ணுங்க குழந்தைங்க நடமாடுற இடம் இது. இந்த ஏ சர்டிபிகேட் மரத்தெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது, வெட்டி கடாசனம். அப்ப ஒண்ணு பண்ணலாம், இந்த விஷயத்தை நானே பொறுப்பெடுத்துட்டு முடிச்சு கொடுத்துறேன். அப்படியா? அப்ப சரி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். நாம இதுவரைக்கும் எவ்வளவோ உண்ணாவிரதங்கள் பார்த்திருப்போம். ஆனா இங்கே நடக்கிறது இப்ப புதுமையான உண்ணாவிரதம். அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லி ஒரு சாரரும், வெட்ட கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சாரரும், அந்த மரத்து மேலேயே வீட கட்டி அதை வெட்ட கூடாதுன்னு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு. மேஸ்திரி வேலைக்கு வந்த பையன் தானே இந்த அலுவலகத்தோட ஆமாமா, ஆள் நல்லா தான் இருக்கு. கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேஸ்திரி வேலைக்கு வந்தான்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. நியூஸ் பாத்தியா நீ? அந்த ஆளு என்ன மரத்துக்கு மேல உட்கார்ந்து போராட்டம் பண்றான்? பாத்துட்டு தான் இருக்கேன். போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். பைத்தியம் போலடி. அக்கா, அவ இப்ப வீட்டுக்கு வந்துருவானா? அவ வரமாட்டான், நீ தைரியமா பண்ணு. கண்டிப்பா வரமாட்டான். கூட்டத்தை பாத்தீங்கல்ல, கூட்டத்தை பார்த்தாலே குசி ஆயிடுவான். அப்படின்னா எனக்கு இன்னொரு பிளேட் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. மொபைல் போன்ல சிக்னல் கிடைக்காதனால லேண்ட்லைனை மேல எடுத்துட்டு போய் வேலைக்கு எந்த தடையும் வராத மாதிரி வேலையை பார்க்கும் இப்பேற்பட்ட அதிகாரியை நாம் இதுவரை பார்த்ததே இல்லை. சோமனா புடிங்க. சார், இந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் கிட்ட விட்டுடணும். ஏன்னா இந்த மரம் ஒரு பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு இது இப்படி இருக்கு, நாளைக்கே கண்ணு மூக்கு காதுன்னு வந்து ஒரு மனுஷனா மாற வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல நம்மளும் இப்படிதானே இவால்வ் ஆகி வந்தோம். அப்படிதானே? அவரோட ட்ரெஸ்ல ரத்தத்தை நீங்க பாத்தீங்கல்ல, அது என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையா? நான் கேட்டேன் சார். என்ன இது ரத்தம்? ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், அப்ப பட்டிருக்கும். ஓ, ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரேன்னு சொன்னாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். CW3 CI அலெக்ஸ் ஜோசப். நீங்க தானே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணது? ஆமா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். CI அலெக்ஸ் ஜோசப். எஸ் சார். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தானே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க? எஸ். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஜோஜி தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல, சந்தேகத்தின் பேரில் தான் இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். விசாரணை பண்ணதில் இவனோட காதலிக்கிட்ட இறந்து போன ஸ்டீஃபன் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதுனால அதை தட்டி கேட்க இவன் நேரில் போனதா சொன்னான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். CW4 CI பிரதீப் குமார். PW527 may be given up, your honor. இந்த கேஸை அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க தானே முடிச்சு வச்சீங்க? எஸ் சார். இந்த கிரைம் சீன் எங்க நடந்ததுன்னு கண்டுபிடிச்சதும் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை பண்ணதும் நீங்க தானே? எஸ் சார். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாட்சிகள் கிட்ட வாக்குமூலம் வாங்கினதும் கிரைமுக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸை கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணி எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைச்சது நீங்க தானே? எஸ் சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு ஸ்டீஃபனை கொன்னது ஜோஜி தான் உறுதியா சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மரணம் நடந்தது ராத்திரி 10லேருந்து 10:30க்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜோஜியை ரிசார்ட்ல இருந்த ரூம்பாய் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்டீஃபனோட உடம்புல இருக்கிறதா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஜோஜி அங்க வந்ததாலையும் கைரேகை பதிஞ்சதாலையும் அவர் குற்றவாளி ஆயிடுவாரா? ஜோஜி அங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டீஃபனை வேற யாராவது கொண்டு இருந்தா? Objection, your honor. Objection overruled. That's all, your honor. Sir. CW8 Dr. Shaji.
நீங்க தானே கொலை செய்யப்பட்ட ஸ்டீஃபனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சது? ஆமா சார். சரி, எப்படி இறந்தாருன்னு சொல்லுங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. தலையோட வலது பக்கத்துல பலமான அடி விழுந்திருந்துச்சு. That's all, Your Honor. டாக்டர் ஷாஜி நீங்க தானே? எஸ். உங்களோட ரிப்போர்ட்ல தலையோட வலது பாகத்தில் அடிபட்டதுனால தான் இறந்திருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ். சரியா எத்தனை மணிக்கு இறந்திருப்பாருன்னு சொல்ல முடியுமா? ராத்திரி 10லேருந்து 10:30க்குள்ள இறந்திருக்காரு யுவர் ஆனர். ஸ்டீஃபனோட உடல்ல ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சிருக்கிறதா போலீஸ் சொல்றாங்க. அப்படின்னா ஸ்டீஃபன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஜோஜிக்கும் அவருக்கும் சண்டை நடந்திருக்கணும்ல? ஜோஜியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்டீஃபனோட உடம்புல அங்கங்கே இருந்துச்சு. மேபி அவங்க சண்டை போட்டதுனால கூட அது ஏற்பட்டிருக்கலாம். That's all, Your Honor. CW9 SI நிசார். இந்த கேஸோட FIR எழுதினது நீங்க தானே? எஸ் சார். That may be marked as exhibit people. That's all, Your Honor. எஸ்ஐ நிசார், இப்போ நீங்க யூஸ் பண்ற காரோட விலை என்ன? வாங்கி கொஞ்ச நாள் தானே ஆகுது. விலை எப்படியும் 30 லட்சம் ரூபாய் இருக்கும். அப்படிதானே? ஆமா சார். உங்களோட குறைஞ்ச சம்பளத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு காஸ்ட்லியான காரை வாங்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? அது எங்க மாமனார் வாங்கி கொடுத்தது. பிசினஸ் லாஸ் ஆகி கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிற உங்க மாமனார் கையில 30 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்னு சொல்றீங்க, அப்படிதானே நிசார்? ஸ்டீஃபன் இறந்து போனதுக்கு அடுத்த நாளே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? Objection, Your Honor. Objection overruled. சொல்லுங்க மிஸ்டர் நிசார், நீங்க பார்க்க போனது உங்க ஃப்ரெண்டையா இல்ல ரிலேட்டிவையா? என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தரை தான் பார்க்க போனேன். டிவைஎஸ்பி பீனா ஜான் உங்க ரிலேட்டிவ் தானே? நீங்க அன்னைக்கு பார்த்தது டிவைஎஸ்பி பீனாவோட பொண்ணு ரீனாவை. ஏன் பார்க்க போனீங்க? மேடத்தோட பொண்ணோட கை ஃப்ராக்சர் ஆகி அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட சபார்டினேட்டா இருந்த நீங்க அவ்வளோ க்ளோஸாவா இருந்தீங்க? நான் ஒரு வேலை விஷயமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்போது மேடத்தோட பொண்ணு அங்கே அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு தெரிஞ்சது. அதான் அவங்கள பார்க்க போனேன். That's all, Your Honor. CW10 DYSP பீனா ஜான். ஆக்சுவலி இந்த கேஸோட ஹெட்டா இருந்தது நீங்க தானே? ஆமா. இன்வெஸ்டிகேஷன்ல ஏதோ பிரச்சனை இருந்ததுனால தானே முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண அலெக்ஸை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? ஆமா, அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல திருப்தி இல்ல. அது ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அப்படிதானே? ஆமா. உங்க பொண்ணு ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட் இல்லையா? Objection, Your Honor. இந்த கேஸுக்கும் சாட்சியோட குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாத கேள்வியை தான் எதிர்க்கட்சி வக்கீல் கேட்கிறார். That may be not allowed, Your Honor. Objection overruled. சொல்லுங்க. ஆமா. உங்க பொண்ணும் ஸ்டீஃபனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? Say yes or no. Yes. எதுக்காக உங்க பொண்ணு அன்னைக்கு ஸ்டீஃபனை பார்க்க போனாங்க? Your Honor, இவர் இந்த கேஸை திசை திருப்பி விட பார்க்கறாரு. The real fact of this case is suppressed by my friend, Your Honor. Objection overruled. கனம் கோட்டார் அவர்களே, டிவைஎஸ்பி பீனா ஜானுடைய மகள் ரீனாவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பொண்ணை விசாரிக்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. DW1 ரீனா ஜான். டிஒய்எஸ்பியோட பொண்ணு. ரீனா, நீங்க காலேஜ்ல எந்த இயர் படிக்கிறீங்க? நான் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லையா? கொலையுண்ட ஸ்டீஃபனை எப்படி தெரியும்? சொல்லுங்க ரீனா. அது
அது அன்னைக்கு எதுக்காக நீங்க ஸ்டீஃபனை பார்க்க போனீங்க? ஏன் பார்க்க போனீங்க?